जय श्री राम, हर हर महादेव। काशी काशी काशी, गंगा गंगा गंगा, விஸ்வேஸ்வர விஸ்வேஸ்வர விஸ்வநாதா. குவஹாத்தி ஏர்போர்ட்டில் யாத்ரிகளுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி நம்மளோட ஆதி சக்தி பீட யாத்திரையை ஆரம்பிக்க இருக்கிறோம். குவஹாத்தியில் புது ஏர்போர்ட் ஓப்பன் பண்ணியாச்சு. ரொம்ப அழகான கட்டமைப்பில் ஏர்போர்ட் இருக்குது. யாத்ரிகளுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சென்னையிலேருந்து யாத்ரிகள் வந்துட்டுருக்காங்க. ஏர்போர்ட்டில் யாத்ரிகளை சந்தித்ததுக்கப்புறம் நேராக காமாக்கியாவை நோக்கி கிளம்ப ஆரம்பித்தோம். நம்மளுக்கு தரிசனம் மதியானம் தான் இருந்த காரணத்தினால போனோடனே தசமகாவையும் தரிசனம் பண்ண ஆரம்பித்தோம். இந்த தடவை எப்பயும் இல்லாததை விட ரொம்ப எளிமையாக, ரொம்ப ரொம்ப இனிமையாக, சீக்கிரமாக எல்லா தரிசனமே நடந்து முடிஞ்சிச்சு அம்பாளுடைய கருணையில். தசமகா வித்யாவில் பாதி கோவில் நம்மளுக்கு உள்ளேயே காமாக்கியாக்குள்ளேயே இருக்கும். இங்கே இருக்கிற புவனேஸ்வரியும் பகலாமுகியும் மட்டும் நம்ம தனியாக வரணும். புவனேஸ்வரியை பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். புவனேஸ்வரி பீட்டில் அப்படியே வந்தோன்னா ஓவரால் அசாமோட வியூவை நம்மளால் பார்க்க முடியும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பிரம்மபுத்திரா. நதிகள்லேயே ஆண் நதி பிரம்மபுத்திரா நதி. பிரம்மருடைய புத்திரன் பிரம்மபுத்திரன், பிரம்மபுத்திரனுடைய நதி. பாருங்கள், அடுத்து பகலாமுகியை பார்க்குறதுக்கு வந்தாச்சு. பகலாமுகி பீதாம்பரேஸ்வரின்னு அழைக்கப்படுவா. அதனால் இங்கே ஒரே மஞ்சள் கலரில் எல்லாரும் வஸ்திரங்கள் விற்றுட்ருக்காங்க. பாருங்கள், தசமகால பகலாமுகியை பார்க்குறதுக்காக போயிட்டுருக்கோம். இத்தனை படிகள்லாம் இறங்கி போய் பகலாமுகியை பார்க்கணும். இதுதான் பகலாமுகி ஆலயம், தசமகால பகலாமுகி. காமாக்கியாவில் உள்ளே வந்த உடனே ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய தசமகா சின்னமஸ்தா. சின்னமஸ்தாவை முடிச்சுட்டு அப்படியே மேலே வந்தோன்னா காளி முடிச்சுட்டு அப்படியே மேலே ஏறி வந்தோம் அப்படின்னா தாரா கோயிலுக்கு பின்னாடி. இது கோயிலில் விளக்கேற்றுற இடம். அதில் அப்படியே பின்னாடி வந்தீங்கன்னா தூமாவதியும் பைரவியும் தரிசனம் பண்ணிடலாம். ஒரு 200 ஸ்டெப்ஸ் இறங்கி போகணும். பைரவி கோயில் பக்கத்தில் ஒரு குளம் இருக்கும். இந்த குளத்துல தான் நிறைய ஆமைகள்லாம் பார்க்க முடியும். இதான் பைரவியோட ஆலயம். காமாக்கியா தேவி ஆலயத்தில் அம்புபாஜி ஃபெஸ்டிவலுக்கு அப்புறம் இங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் சேர்ந்து ஒரு திருவிழா எடுத்து கொண்டாடுறாங்க. அந்த மாதிரி ஒரு திருவிழா நடந்துகிட்டு இருந்தது நாங்கள் போகிறப்ப. அதனால் பூ மாலைகள்லாம் போட்டு ஜெகஜோதியாக இருந்தது கோவிலே. கோயில் வெளிப்பிரகாரத்தில் இருக்கிற தசமகா எல்லாரையும் தரிசனம் பண்ணிவிட்டு அம்பாலை பார்க்குறதுக்கு போயிட்டுருக்கோம். அம்பாள் கர்ப்பகிரகத்துக்குள்ளேயே 3 தசமகா இருக்காங்க. மாதங்கி, கமலா, திரிபுரா, நத்திங் பட் காமாக்கியா.